சைட் டிஷ் தகராறில் சென்னையில் புலம்பெயர் தொழிலாளி கத்தியால் குத்தி கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். ரயில் மூலம் பீகாருக்கு தப்ப முயன்ற கொலையாளியை போலீசார் விஜயவாடாவில் வைத்து சுற்றி வளைத்தது எப்படி? பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் முகமது அசார் என்கின்ற பயில்வான் சென்னை பார்டர் தோட்டம் பகுதியில் உள்ள வெங்கடேசன் தெருவில் பிரியாணி கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். கடந்த 23ஆம் தேதி இரவு புர்ரா சாஹிப் தெருவில் கழுத்து மற்றும் மார்பில் வெட்டு காயங்களுடன் முகமது அசார் சுய நினைவின்றி கிடந்தார். தகவல் அறிந்து சென்ற அசாரின் சகோதரர் முகமது கலாம் அங்கிருந்தவர்களின் உதவியுடன் அசாரை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் முகமது அசார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். அண்ணா சாலை போலீசாருக்கு அது தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டு முகமது அசாரின் உடல் அதே ராயப்பேட்டை மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பிரியாணி கடையில் ஒன்றாக வேலை பார்த்த குட்டு என்கின்ற முகமது அலியால் அசார் கொல்லப்பட்டது தெரிய வந்துள்ளது. முகமது அசார், முகமது அலி இருவரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் ஒரே அறையில் தங்கி பிரியாணி கடையில் வேலை பார்த்து வந்துள்ளனர். ஆரம்பத்தில் நட்பாக பழகிய இருவருக்கும் அசாரின் நடவடிக்கையால் பகை உண்டானதாக தெரிகிறது. முகமது அலியை அசார் அடிக்கடி கிண்டல் செய்து வெறுப்பேற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் நண்பர்களாக இருந்த இருவரும் எதிரிகளாக மாறிவிட்டனர். சம்பவத்தன்று வேலை முடிந்து அறைக்கு சென்ற பின்னர் சக நண்பர்களோடு சேர்ந்து முகமது அலி, அசார் இருவரும் மது அருந்திவிட்டனர். அப்போது முகமது அலி வாங்கி வைத்திருந்த சைடிஸை அசார் கேட்காமல் எடுத்து தின்றதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்தவர் அசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்படித்தான் எடுப்பேன், உன்னால் என்ன செய்ய முடியும் என வார்த்தையை விட சம்பவம் கொடூரத்தில் முடிந்தது. ஆத்திரமடைந்த முகமது அலி வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து அசாரின் கழுத்து, மார்பு உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக குத்தியுள்ளார். அறையில் இருந்து வெளியே வந்த அசார் சாலையில் சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். போலீசார் தன்னை கைது செய்வதற்குள் சொந்த ஊரான பீகாருக்கு சென்று தப்பித்து விடலாம் என நினைத்த முகமது அலி உடைமைகளோடு ரயிலில் புறப்பட்டார். தலைமறைவானவரின் செல்போன் எண்ணை டிராக் செய்ததில் முகமது அலியின் அசைவுகள் வேகமாக இருந்ததால் அந்நேரத்தில் பீகார் சென்ற ரயிலில் சோதனையை தொடங்கினர். சென்னையை தாண்டி ரயில் பயணிப்பது உறுதியானதும் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். விஜயவாடாவில் ரயில் நின்றதும் 2ஆம் வகுப்பில் பதுங்கியிருந்த முகமது அலியை சுற்றி வளைத்து கைது செய்தனர். பின்னர் அவரை சென்னைக்கு வரவழைத்து அசாரின் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்தது சக தொழிலாளர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.